டிக்கெட் முன்பதிவு நேரத்தில் இணையதளம் முடங்குவதற்கு முற்றுப்புள்ளி. IRCTCயில் வருகிறது புது அப்டேட். என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன விரிவாக பார்க்கலாம். டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. ரயில் டிக்கெட் முன்பதிவு நேரத்தில் ஏற்படும் இணையதள முடக்கம் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை குறைக்க IRCTC தனது டிக்கெட் புக்கிங் சிஸ்டத்தை மேம்படுத்த உள்ளது. தற்போது முன்பதிவு செய்யப்படும் ரயில் டிக்கெட்டுகளில் சுமார் 89% ஆன்லைன் மூலமாகவே பதிவு செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் முதல் இந்த ஆண்டு ஜூன் வரை 65,08,00,000 முன்பதிவு டிக்கெட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 57,90,00,000 டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. தட்கல் முன்பதிவு நேரங்களில் ஒரே நேரத்தில் அதிகளவில் பயணிகள் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக காலை 8 மணிக்கு அட்வான்ஸ் ரிசர்வேஷன், காலை 10 மணிக்கு ஏசி வகுப்புகளும் 11 மணிக்கு நான் ஏசி வகுப்புக்கும் தட்கல் முன்பதிவு தொடங்கும். இதனால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க 2014இல் அறிமுகப்படுத்தப்பட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிக்கெட்டிங் எனப்படும் NGET அமைப்பை IRCTC மேம்படுத்துகிறது. இதற்காக சர்வர், சேமிப்பு வசதி, நெட்வொர்க் மற்றும் மென்பொருள் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளன. தற்போது நிமிடத்திற்கு 37,000 டிக்கெட்டுகள் வரை முன்பதிவு செய்ய முடியும் நிலையில் இதனை 1,00,000க்கும் அதிகமாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சர்வரில் கோளாறு ஏற்பட்டால் மற்றொரு சர்வர் மூலம் சேவை தொடர்ந்து செயல்படும் வகையில் ஆக்டிவ் மற்றும் ஆக்டிவ் டிசாஸ்டர் ரெக்கவரி வசதியும் கொண்டுவரப்பட உள்ளது. ஜூலை 15இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பீட்டா இணையதளத்தில் குறைவான கேப்சா, குறைந்த பாப்அப், அனைத்து வகுப்புகளுக்குமான சீட் அவைலபிலிட்டி, எளிமையான செக் அவுட் உள்ளிட்ட வசதிகள் அறிமுகமாகியுள்ளன. அங்கீகரிக்கப்படாத ஏஜெண்டுகள் மற்றும் பாட் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் IRCTC நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் தட்கல் மற்றும் அட்வான்ஸ் ரிசர்வேஷன் நேரங்களில் டிக்கெட் புக்கிங் மேலும் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.